தம்பி எங்க கிட்ட ஆட்சி ஒரு மாசம் இருந்தா போதும், அதிகமா வேண்டாம். இல்ல சொல்றேன் நானு, எங்க கிட்ட ஆட்சி ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டையர் தமிழ்நாடு நாங்க கிளீன் அப் பண்ணுவோம். அது இல்லாமலே நாங்க எவ்வளவு கிளீன் அப் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 7500 மதுக்கடையில் இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 4800 தான் இருக்கு. அது காரணமே நாங்க தான், விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்க தான். எந்த கட்சியும் பூரண மதுவிலக்கு ஏத்துக்கல, கொள்கை ஏத்துக்கல. எங்க ஐயா தொடர்ந்து போராட்டம் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூர்ண மதுவிலக்கு கொள்கை அளவுல ஏத்துக்கிறாங்க. சும்மா கொள்கை அளவு அதுவே பெரிய விஷயம். அதனால இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது ஒழிக்கணும். எல்லாமே நான் சொல்லிருக்கேன்ல, இல்ல யாரு அதிக பாதிப்புனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னிய சமுதாயம் பாதிப்பு. அதனால இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும். அதுக்கு கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு போகணும், வாழ்வாதாரம் பெருகணும், அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது எதையுமே செய்யறதுல அரசுக்கு செய்யறதில்ல. அது நாங்க எங்களால என்னென்ன முடியுமோ நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள், அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது யாராலும் மறுக்க முடியாது. தொடர்ந்து போராட்டம் செஞ்சிடும், மாநாடு நடத்தணும், போராட்டம் செஞ்சிடும், நீதிமன்ற வழக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இது அவமானமா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம், திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். கடுமையா கண்டிக்கிறோம். முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும், பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள். 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி